சரி, இப்போ நீங்க இந்த ஒரு வெஹிக்கிள் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள்லயே உங்களுடைய ரைட்ஸ் எல்லாம் பண்றீங்கன்றது ஓகே. பட் நீங்க ஆல்ரெடி எஸ்டியா இருக்கட்டும், ஜாவா இருக்கட்டும், அது போக 20 விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ் வச்சிருக்கீங்க. அண்ட் இதை விட அதெல்லாம் வந்து இன்னும் ஹைலி கேப்பபிள் வெஹிக்கிள்ஸும் கூட. ஸோ அதில் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஸ்டெப் ஈஸியாக தான் இருக்கும். ஈஸி, கண்டிப்பாக ஈஸி. ஸோ அது விட்டுட்டு இது நான் கஷ்டமாக தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒத்த காலில் தான் நிற்பேன், தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படின்னு இதில் பண்ணதுக்கான அர்த்தம் என்ன? போனவே இல்லை, அவ்வளோ கஷ்டம் நான் யோசிக்கல. சரி, நான் எஸ்டி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், எல்லா லாங் ரைட்ஸ் போனேன், கஷ்டம் இருக்கும். 50% கஷ்டம், 50% ஹாப்பினஸ் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த வண்டி இருக்கும்னு நினச்சேன். எடுத்தேன், ரெடி பண்ணேன். ஒரு 10-15 நாள் டப்புன்னு ரைடெல்லாம் அடிச்சு பிடிச்சி ஆஃபீஸ்லாம் ஜாபே குவிட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. இங்கேருந்து திருச்சி போனேன் ப்ரோ. ஃபஸ்ட்டு டே பாண்டிச்சேரி போய்ட்டு திருச்சி போனேன். ஐயோ என்னடா இது, 35 வண்டி தாண்டலை, இந்த ஸ்பீடில் போனால் நம்ம என்னைக்கு இந்தியா முடிச்சுட்டு வருவோம், நம்ம வேறு 2 மாதம் ஆஃபீஸ் சொல்லிவிட்டு திரும்ப ரீஜாயின் வேறு சொல்லியிருக்கோன்ட்டு போயிட்டேன். நாள் போக